ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் போக்கிமான் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், அவர் வந்து ஒரு போக்கி டியூபர், அவர் கூட ஒரு கொலாபரேஷன் வீடியோ தான் பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நான் கேட்குற கேள்விகளுக்கு அவர் வந்து பதில் சொல்ல போகிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு போக்கிமான் டியூபர், 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு, 59 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்ல சேனல், நிறைய மிஸ்ட்ரி கண்டென்ட்ஸ்லாம் போட்டிருக்காரு. ஜேனிஸ் வந்த புதுசில் இவர் தான் முதல்ல ஜேனிஸை பற்றி யூடியூப்பில் பேசினது, தமிழ் யூடியூபரில் இவரும் ஒருத்தர். ஸோ அவருடைய ஃபேன்ஸ்க்காகவும் என்னோடய ஃபேன்ஸ்க்காகவும் இது 10K ஸ்பெஷல் வீடியோவாக அவரை நான் திரும்படியும் யூடியூப்பில் கொண்டு வந்திருக்கேன். சரி வாங்க நம்ம கேள்வி பதிலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் ப்ரோ, இந்த கொலாபரேஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் ஃபேன்ஸுக்கும் எங்கள் ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும். வெல்கம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ முதல்ல. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் 10,000 அடிச்சதுக்கு. தேங்க்யூ. ஸோ உங்களுக்காக ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். அதில் 8வது ரேபிட் ஃபயர். ஸோ மொத்த கேள்வியும் நம்ம ஆன்சர் பண்ணி ஒரு பாட்காஸ்ட், ஒரு கொலாபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் போக்கிமான் அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. எப்படி பார்க்க ஆரம்பிச்சேன் எல்லாமே அந்த மாதிரியா? ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த டிவியில் டிஸ்னி XD காலத்துல இருந்து ப்ரோ பார்த்துட்டு இருந்தேன். ஐ மீன் கான்டோ ஜோட்டோ அந்த மாதிரி. ஓகே. அதில் ஆரம்பிச்சு மார்வல் HQல அப்படியே போய் அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கேம்ஸ் அதை பத்தி அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த மாதிரி தான் என் ஜர்னி போச்சு. அண்ட் லாக்டவுன் டைம்ல தான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் ஆரம்பிச்சையா. ஓகே. அப்போ அனிமி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேம் விளாட ஆரம்பிச்சிங்களா? ஆமா, லைட்டா ரெண்டுமே அட் த சேம் டைம் தான் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். பைரட் அந்த மாதிரி தெரிஞ்சதுமே வந்து எனக்கு அந்த 2019 2020 தான் தெரியும். அனிமி பார்க்க ஆரம்பிக்கும் போதையா. உங்களுக்கு பிடிச்ச கேம் எது ப்ரோ? பிடிச்ச போக்கிமான் கேம் வந்து எமரல்ட் ப்ரோ, 10-3. எமரல்ட். ஓகே. ஸோ உங்க போக்கிமான் யூடியூபர் அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து 2020 இருந்து கேக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா. 2020ல பாத்தீங்கன்னா நம்ம மார்வல் HQன்னு நம்ம டிஸ்னி XD ஆனதுக்கு அப்புறம் பேட்லர்னு ஒரு இது ஆரம்பிச்சாங்க ப்ரோ. இந்த செக்ஷன் மாதிரி, அது என்னன்னு தெரியல அப்ப எனக்கு. அப்ப யூடியூப்ல போய் சர்ச் பண்ற, தமிழ்ல யாருமே போடல. சோ அதனால நாம இந்த மாதிரி இன்ஃபோ கேதர் பண்ணி தமிழ்ல கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிதான் சேனலே ஆரம்பிச்சு. இப்போ போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த போக்கிமான் ஃபேன்ஸுக்கும் கன்வே பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் அவங்க கேட்க அவன் கொடுக்குற சஜஷனை ஃபாலோ பண்ணி நான் கண்டென்ட் போட்டேன். அந்த அவ்வளவுதான். நான் உங்களை இதை ஜேனிஸ்ல இருந்து தான் ப்ரோ ஃபாலோ பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ அது அந்த நாட்கள் எப்படி இருந்தது ப்ரோ? நீங்க யூடியூபரா இருக்கும்போது வியூஸ் பார்க்கும்போதும் அவங்க வந்து கமெண்ட் பண்ணும்போதும். அது வந்து என்ன சொல்றது, ஒரு முதல்ல வந்து சப்போர்ட் கிடைக்கல. ஐ மீன் நான் ஃபர்ஸ்ட் 1 வீக்ல 2 சப்ஸ்கிரைப் வந்தான்னு நினைக்கிறேன், ஒரு 3-4 வீடியோஸ்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக சப்போர்ட் வந்து, அதுக்கப்புறம் எனக்கு நல்ல சப்போர்ட்டே இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு நல்ல கம்யூனிட்டி பில்ட் பண்ணேன். பட் எனக்கு ஸ்டடிஸ் காரணமாகவும் அது நல்லா கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு 2021 2022க்கு அப்புறம். ஓகே. மூணாவது கேள்வி போயிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச போக்கிமான் எது ப்ரோ? ஆஷோட பிகாச்சுவை தவிர. ஆஷோட பிகாச்சு தவிர என்ன யாரோட போக்கிமானும்? எந்த போக்கிமான், யாரோட போக்கிமானாலும். எனக்கு வந்து அப்படி சொன்னீங்கன்னா டிராகனார் பிடிக்கும் ப்ரோ. இந்த மாதிரி நம்ம ஜோட்டோல வர ஜிம்ல கிளார் இருக்கா, அவளோட போக்கிமான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அந்த எவல்யூஷன் லைன் டிராட்டினி, டிராகன் இந்த மூணுமே நல்லா, டிராகன் டைப்பே ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த போக்கிமான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே. ஆஷ் டிராகனைட்ட ஜேனிஸ்ல பிடிச்சிருப்பார்ல? ஆமா ப்ரோ. அத பத்தி என்ன நினைக்கீங்க? ஏன்னா அவரு அதுல இருந்து நமக்கு சொல்லி அவரும் கத்துக்கிட்டு அதை பிடிப்பாரு. அது கொஞ்சம் எமோஷனலா இருக்கும் அவர் பிடிக்கும்போது. ஆமா ப்ரோ, அது இந்த மாதிரி டிராகனைட்டு ஆஷ் பிடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோ அதுவே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா ஜேனிஸ்ல. ஓகே. ஆமா. 4வது பேர்லாமா ப்ரோ? ஓகே ப்ரோ. போக்கிமான் உலகத்துல நீங்க ஒரு கதாபாத்திரமா இருக்கணும் அப்படின்னா அது எந்த கதாபாத்திரமா இருப்பீங்க? ஐ மீன் ஆஷை தவிரையா? ஆஷை தவிர எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்ன கட்டுற, ஆஷ் தவிரனா அவன் ரைவலா இருப்பான், அவ்வளவுதான். கேரியா இருப்பேன். அவன் இன்னொன்னு கொஞ்சம் கான்ட்ரோலாம் நல்ல ஸ்டைலிஷா இந்த மாதிரி நிறைய போக்கிமான் பிடிச்சிட்டு கெத்தா இருப்பான்ல. சோ ஆஷ் ரைவலா இருக்கிறதே தான். ஆஷா இல்லைன்னா ஆஷோட எதிரி. ஆமா. ஓகே. ஆனா அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் சீசன்ல வரும்போதே ஒரு, ஆமா உண்மையில நல்ல ஒரு ஆஷுக்கு ஒரு காம்படிஷனா இருப்பேன், ஆஷை புஷ் பண்ற வைக்கிறதுக்கு மாதிரி. ஜெனிக்கு அது கொஞ்சம் சாஃப்டா ஒரு ஃப்ரெண்ட்லியா
அவங்க தாத்தா ஆமா, மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. கேரக்டர் டெவலப் ஆயிட்ட மாதிரி. ம். கண்டிப்பா. ஸோ கேரி உங்களுக்கு நீங்க போக்கிமான் உலகத்துல கேரியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா ப்ரோ. அண்ட் தென் 5வதா இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, போக்கிமான் தந்த தாக்கம், அது உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயத்திலயும் போக்கிமான் உங்களுக்கு கொடுத்த ஒரு தாக்கத்தை பத்தி சொல்லுங்க bro. ஒரு விஷயம்னா எக்ஸப்ட் நம்ம பாக்குறது தவிர மத்த பார்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல என்ன இம்பாக்ட் கொடுத்துருக்குன்னு அந்த மாதிரி. அந்த மாதிரினா எனக்கு வந்து போக்கிமான் மூலமா தான் நிறைய கத்துக்கிட்டேன். முதல்ல நிறைய மாரல்ஸ், நிறைய வேல்யூஸ் கத்துக்கணும் இல்லையா. அது தவிர எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கனெக்ட் ஆனதே போக்கிமான் மூலமா தான். மாரல் வேல்யூஸ் எப்படி கத்துக்கிட்டீங்க போக்கிமான்ல, அது கொஞ்சம் சொல்லுங்க. மாரல் வேல்யூஸ்னா நம்ம ஆஷை பார்த்து தான். நம்ம எப்பவுமே கார்ட்டூன் பாக்குறோம், நம்ம மெயின் கேரக்டர் மாதிரி தான் இருக்கணும் ஆசைப்படுவோம்ல. ஸோ ஆஷ் இந்த மாதிரி விடாமுயற்சியோட போட்டி போடும் போதோ இல்ல இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது எப்படி ஓவர் கம் பண்ணி வரான் அந்த மாதிரி தான். ஓ ஓகே ஓகே, அந்த மாதிரி. பேசிக்கா ஒரு நல்ல பையனா இருக்கணும்னு ஆஷை பார்த்து கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நல்ல எண்ணங்களோட இருக்கணும். கண்டிப்பா. ஆமா. ஸோ நல்ல இம்பாக்ட் தான். ஆமா ப்ரோ. அண்ட் தென் 6th கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். வாட் யூ திங்க் அபவுட் மீ? உங்களை பத்தி, உங்க சேனல் உங்களை பத்தி என்ன நினைக்கிறேன்னு அந்த மாதிரி. அப்படின்னா என்ன ப்ரோ, நல்லா தான் போட்டுட்டு இருக்கீங்க, கண்டென்ட் ரெகுலரா போடுறீங்க, ஐ மீன் கன்சிஸ்டன்டா இருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம் தான் இப்போதைக்கு. உங்க சேனலோட கண்ணியாவே இருந்திருக்கேன் அதை பத்தி. அது சரி, அது என் சேனல் கண்டிப்பா இருந்து இப்போ நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கும் போது அது மிகப்பெரிய விஷயம் இன்னுமே. ஓகே ஓகே. ஆமா, அதுவே கன்னியூ பண்ணாலே சூப்பர் தான். இன்னும் போக போக நிறைய மைல்ஸ்டோன் ரீச் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் அதிகமா பாத்திருக்கீங்களா ப்ரோ? கண்டிப்பா பாத்துருக்கேன். நான் அப்போ எல்லா வீடியோ பார்த்தது இல்ல, பட் கண்டிப்பா நிறைய வீடியோஸ் ஃபாலோ பண்றேன். முன்னாடி நிறைய ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து போக்கிமான் யூடியூப் சைடே நான் அவ்வளவு போறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால யார் வீடியோவும் அவ்வளவு பாக்குறது இல்ல. போக்கிமானோட டச் இருக்கதே கஷ்டமாயிருச்சுப்பா. ஓகே ஓகே. உங்களை தேடி பிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம். அது சரிதான். ஓகே, அடுத்து 7வது ஒரு கான்ட்ரவர்ஷியலான கேள்வி. கண்டிப்பா சொல்லுங்க. 7வது போக்கிமான் வர்சஸ் அனிமி. போக்கிமானுமே அனிமி தான், பட் இந்தியாவில் வந்து நிறைய அனிமிஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருங்கிறதுனால போக்கிமான் எடுத்து ஒரு ஓரத்துல வச்சுட்டாங்களோ, ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி போக்கிமான் ஃபேன்ஸும் சரி. ஸோ இந்த மற்ற அனிமி வர வர போக்கிமான்ஸ்க்கு டவுன்ஃபால் ஆகும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? ஸோ திரும்படியும் போக்கிமான் ரைஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்றது? நல்ல கேள்விதான். ஐ மீன் இப்போ அனிமின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல இப்ப நிறைய வர ஆரம்பிச்சுட்டு, நருட்டோ சரி, ஒன் பீஸ் சரி, எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் அனிமி ஃபுல்லா இப்ப தமிழ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் எனக்குமே தெரிஞ்சு அப்போ உள்ள போக்கிமான் ஃபேன்ஸ் இப்ப என்னோட க்ரோ அப் பண்ண போக்கிமான் ஃபேன்ஸ்லாம் இப்போ வளர்ந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கேட்சப் பண்ணிருப்பாங்க. ஆஷோட சீரிஸும் சரி, இப்போ ஆரிசானும் சரி கேட்சப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட் இல்ல. ஸோ ஆப்வியஸா அனிமிக்கு ஸ்விட்ச் ஆகுறதுங்கிறது ஒரு ரீசனபிளான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போக்கிமான விட்டுட்டு அனிமி வந்ததுனால போக்கிமானோட அனிமி பெட்டரா இருக்குன்னு யாரும் போய் ரொம்ப கம்மி பேர் தான் போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருப்பி வந்து போக்கிமான் வந்து மறுபடியும் புது கண்டென்ட்லாம் வந்து தமிழ்ல கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா பார்க்க ஆட்கள் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் இன்னும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்ப எந்த அனிமி வந்தாலும் போக்கிமானுக்குங்கிற இடம் கண்டிப்பா இருக்குதான். கண்டிப்பா இருக்கு. ஆமா, அதான் நான் என்னோட ஒப்பீனியன் அதான். ஓகே, ஒரு நல்ல பதிலா தான் சொல்லியிருக்கீங்க. 8வதா உங்களுக்கான கேள்வி ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இதுக்கு நீங்க 1 வேர்ட்ல ஆன்சர் பண்ணாலும் ஓகே தான். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச போக்கிமான் சீசன் எது ப்ரோ? பிடிச்ச போக்கிமான் சீசன் வந்து டைமண்ட் அண்ட் பெர்ல் ப்ரோ. அப்புறம் வேணா காண்டோ சொல்லுவேன். ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிக்காத சீசன் எது ப்ரோ? எனக்கு பிடிக்காத சீசன் வந்து யுனோவா ரீஜன் ப்ரோ, பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, பிளாக் அண்ட் அது யாருக்குமே பிடிக்காது. ஆமா, ஆப்வியஸ் ரீசன் காண்டி. ஓகே, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் ஆஷ் கேரியை தவிர? ஆஷ் கேரியை தவிர எனக்கு பிடிச்ச கேரக்டர் டான் பிடிக்கும் ப்ரோ. போக்கிகள் அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவரோட என்ன சொல்றது கான்டெஸ்ட் எதுனாலுமே எனக்கு வந்து ஒரு ஆஷ்க்கு ஈக்குவலா இப்போ வந்து ஆஷ் போக்கிமான் பேட்டில் இந்த ட்ரெடிஷனலா ஒரு லீக் அந்த மாதிரி போனோம்னா அந்த கான்டெஸ்ட் ஸ்டைல்ல மேயை விட டான் இனிமே எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணும். அதனால பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச போக்கிமான் ஸ்டார்டர் எது ப்ரோ? ஸ்டார்டர் டெக் போக்கிமான் 3 போக்கிமான் ஸ்டார்டர் எந்த ரீஜன்ல அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ஓஎன் சொல்லலாம். 3மே நல்ல பிரபலமான போக்கிமான் ஓஎன் ரீஜன்ல. ஓகே. மட்கிப்பு, ட்ரீகோ, அப்புறம் டார்ச்சிக் 3மே பிடிக்குமா. அண்ட் தென் உங்களுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் யுனோவா ரீஜன்ல இருந்து?
அப்பனா ஐரிஷ் தான் ப்ரோ எல்லாருக்கும். ஆமா கண்டிப்பா. எல்லாருக்கும் அதானே. And முதல் சீசன்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச எபிசோட்? முதல் சீசன்ல பிடிச்ச எபிசோட்னா அந்த ஐஸ்ல வந்து நம்ம 3 பேர் மாட்டிப்பாங்க, ஆஷ் பிளாக் மிஸ்டி. அப்போ ஆஷ் மட்டும் தனியா போயிட்டு ஒரு கேவுக்குள்ள மாட்டிப்பான் ப்ரோ. நம்ம போக்கிமான்லாம் வெளில வந்து அவனை கம்ஃபோர்ட் பண்ற மாதிரி ஒரு எபிசோட் இருக்கும். ஸ்னோவே விட்டு போட்டா கூட தெரியும் உங்களுக்கு. அந்த Yeah, அது episode உங்களுக்கு போக்கிமான் அது எமோஷனலா இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு அந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ரீஜன் எது ப்ரோ, கேலோஸை தவிர? பிடிச்ச ரீஜன்னா ஐ மீன் அனிமிலையா இல்ல பொதுவா எல்லாத்துலயும்? கேம், அனிமி, எதுனாலுமே. எல்லாத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு சின்னோ சொல்லலாம். சின்னோலயும் நல்ல ஒரு இது இருக்கும். மீன் ஒரு ஏரியாக்குன்னு ஏத்தாப்புல லெஜெண்டரி போக்கிமான் வச்சு நிறைய பேக் ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரிதான் ஓஎன் காண்டோ எதுனாலுமே. சின்னோ சொல்லுவேன். ஆனா எது ப்ரோ? சின்னோ ரீஜன் ப்ரோ. சின்னோ ரீஜன். ஓகே. ஸோ நீங்க நிறைய கேம் விளாண்டுருப்பீங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச கேம் கடைசியா நீங்க எந்த கேம் விளாண்டீங்க? கடைசியா நான் விளாண்டது ரொம்ப வருஷம் முன்னாடி. பிளாக் அண்ட் ஒயிட் 2 விளாண்டு நினைக்கிறேன். ஓகே ஓகே. போக மொபைல் கேம்னு கேட்டீங்கன்னா நான் யுனைட் வரைக்கும் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது விட்டுட்டேன் இப்போதைக்கு. யுனைட் ஆடுனீங்களா? ஆமா ப்ரோ. அது நல்லா இருக்குமே. கண்டிப்பா. ஆனா எனக்கு ரெகுலரா ஆடல. அது அப்பப்போ ஆடுவேன், பிரேக் எடுத்துறேன் அந்த மாதிரிதான். ஓகே ஓகே. உங்களுக்கு நீங்க ரீசெண்டா விளாண்ட கேம் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச கேம்? பிடிச்ச கேம் வந்து எமரால்ட், ஃபயர் ரெண்டுமே பிடிக்கும். அந்த ஓஜில கரெக்டா நல்லா இருக்கும் ஜிபிஏ கேம்ஸ்ல. சரி, இந்த ஒரு ரேபிட் ஃபயர்ல இந்த கேள்வி போதும்னு நினைக்கிறேன் ப்ரோ. போதும் தானே? ஓகே ஓகே போதும் ப்ரோ. நிறைய கேட்டீங்க. ஓகே, 9th கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகே. இப்போ நிறைய போக்கிமான் கேம்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு, இந்த போக்கிமான் பிரசன்ஸ் போக்கிமான் டேல. ஸோ அதுல போக்கிமான் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கேமுக்கு வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க, கேம் பிளே ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்களா? அதை பத்தி அது வந்து எனக்கு வந்து ஒரு அந்த ஸ்டார்டர்ஸ் மூலியமா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனா அதே மாதிரி எனக்கு அந்த பேட்டில் ஸ்டைலுமே பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன் டாஜ் பண்ற விதம். அது இந்த வரைக்கும் எந்த போக்கிமானே டர்ன் பேஸ்ட்னால அவங்க வந்து ஒரு அடி வாங்கினா கண்டிப்பா அடி அந்த அடி வந்து விழுந்தா ஆகணும் மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து டாஜ் பண்ண முடியும் போது அது இன்னுமே பேட்டில் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். சோ அதாவது தெரியும் டாஜ் பண்ணிரு அந்த அட்டாக். அந்த மாதிரி அதேதான் அனிமே ஸ்டைல்ல ஒரு ஒரு வைப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அது பேட்டில் அப்ப கஷ்டமா இருக்காதா ப்ரோ? கஷ்டமா இருக்கும், பட் அதுக்கு ஏத்தாப்புல அவங்க காம்பேட் பண்ற மாதிரி இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. கேம் தான் தெரியும் நமக்கு. கண்டிப்பா வெயிட் பண்ணி பாப்போம். லெஜெண்ட் சிஏ கேம் விளையாடுவீங்களா? லெஜெண்ட் சிஏ கேம் அது சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஒத்துக்கிட்டா நம்ம விளையாடலாம். ஆனா அது எப்படின்னு தெரியல. வருது ஸ்விட்ச் 2க்கான கேம் தான் சொல்றாங்க. அது இனிமே அட்வான்ஸா தானே பார்ப்போம் ஸ்விட்சை விட. பாப்போம் ப்ரோ. ஏத்தி லேப்டாப்ல ஓடுச்சுன்னா ஆடலாம், இல்லைன்னா பார்க்கணும். லேப்டாப். ஓகே. அண்ட் தென் இந்த வீடியோ பாட்காஸ்டோடைய கடைசி 10வது கன்க்ளூஷன் வந்துட்டோம். போக்கிமானோட கரண்ட் சிச்சுவேஷனை பத்தி சொல்லுங்க ப்ரோ. அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசிடலாம். கரண்ட் சிச்சுவேஷன்னா எந்த மாதிரி? நம்ம இப்போ போயிட்டு இல்ல அல்டிமேட் ஜெனிஸோட ஆஷ் போயிட்டான், இப்போ ஹாரிசன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள். எனக்கு வந்து பர்சனலா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி ஆச்சுதான், பட் நான் செக் அவுட் பண்ணி பார்க்கணும் தான் இருக்கு. இப்போதைக்கு நான் ஒழுங்கா இன்னும் ஃபாலோ பண்ணல. ஆனா அந்த ஆஷ் இருந்த அளவுக்கு இது வருமானு தெரியல. எனக்கு நல்லா போயிட்டு இருக்குதான் நீங்களும் சொல்றீங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பார்த்து சொல்லுவேன். பட் பொதுவா கேட்டீங்கன்னா வந்து ஆஷ் இருந்த மாதிரி திருப்பி அவங்க கொண்டு வரணும்னா எம்சியை ஸ்ட்ராங் ஆக்கி ஒரு ஆஷ் அளவுக்கு ஒரு லவபுளான எம்சி கொண்டு வந்தா, மெயின் கேரக்டர் கொண்டு வந்து சரௌண்டிங் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆகணும். கண்டிப்பா இனிமே சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அனிமே பொறுத்த அளவுக்கு. ஆனா வந்து ஆஷோட ஜெனிஸ் பொறுத்த அளவுல ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்டோரி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் வராங்க, நிறைய கேரக்டர்ஸ்க்கு பேக் ஸ்டோரி சொல்றாங்க. எல்லாமே மெயின் ஸ்டோரியோட கனெக்ட் ஆகியே தான் போகுது. கண்டிப்பா அப்ப பாக்குறேன். கண்டிப்பா நல்லா இருக்குண்ணா. ஓகே ப்ரோ. நான் கூட சரி ஸ்டோரி வந்த புதுசுல சொதப்பிடுவாங்க, எல்லாருக்கும் இருந்த பயம் தான். ஆமா, இன்ஃபால் ஆயிரும், ஏன்னா ப்ரொட்டாகனிஸ்டா மாத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அது அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க்கு, அது கேரக்டர் தனக்குள்ளேயே பேசுற மாதிரி அது நிறைய இருக்கு. நிறைய அந்த கேரக்டர் இப்ப நிறைய யோசிக்குங்கிறீங்க. ஆமா, நல்லா திங்க் பண்ணி. ஆமா, எப்படி சாதாரண ஒரு கேரக்டரா வந்து எப்படி ஒரு பெரிய கேரக்டர் ஆகுதுங்கறத அந்த ஸ்டோரியிலேயே சொல்லியிருக்கானுங்க ப்ரோ. இதுல ஒரு வைக்கிற சஸ்பென்ஸ் எல்லாம் எவா அப்படின்னு இருக்கும். ரைட் நிறைய பேத்துறீங்க, பாக்குறேன் நானு. And then
கடைசி ஒரே ஒரு கேள்வி. ஓகே ப்ரோ. அப்புறம் எப்போ யூடியூப்ல கம்பேக் கொடுப்பீங்க? இது வந்து எனக்கே வந்து தெரியல ஆக்சுவலி. இப்ப கம்பேக் வந்து கண்டிப்பா ஒரு என்னைக்கா ஒரு நாள் திருப்பி வரணும்னு தான் எனக்கு தோணுது. பட் என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டு எந்த மாதிரி வரலாங்கிறது இன்னுமே யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நானு. இன்னுமே என்ன சொல்றது, நான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிறதுக்கு வந்து எதுவுமே இல்லை போக்கிமான்ல. ஸோ திருப்பி வந்து நான் எல்லா கண்டென்ட்டுமே ஃபாலோ பண்ணி ஃபெமிலியர் ஆகிறதுக்கே கொஞ்ச நாட்கள் ஆகும்ல. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வந்தா கண்டிப்பா லாங் டேர்மா இருக்கிற மாதிரி தான் வருவேன். ஸோ யா கூடிய சீக்கிரம்னு வச்சுக்கோங்களேன், மேபி சீக்கிரமா இருந்துருவேன். யா அப்பப்போ வீடியோ போட்டாலுமே பார்க்க நான் ரெடி தான். நீங்க ரெடி தான். அது சரி, எல்லாரும் ரெடியா இருக்கணும் இல்லையா? ஆனா வரும்போது ஒரு தரமான மிஸ்ட்ரி கண்டென்ட் எடுத்துட்டு வாங்க ப்ரோ. கண்டிப்பா. கிரீப்பி பாஸ்தா எல்லாம் ஓகே, எல்லாம் சேர்ந்தா வரும். ஸோ யா இது பாட்காஸ்ட் ரொம்ப லாங்கா போகுதுன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல கேள்வி கேட்டீங்க. சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா இன்வைட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். இன்னும் நிறைய கன்சிஸ்டா போடுங்க வீடியோ. உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா ப்ரோ. ஓகே, அண்ட் தென் இதோட இந்த பாட்காஸ்டை முடிச்சுக்கலாம். ஸோ போக்கிமான் தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பண்றோம். கண்டிப்பா பண்றோம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் போக்கிமான் தமிழ்நாடு ப்ரோக்கு ரொம்பவே நன்றி. நான் கூப்பிட்டதுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்காக ரொம்பவே நன்றி. என்னோடய இன்ஸ்பிரேஷன் சேனலை நானே கொலாபரேஷன் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டு ஸோ இந்த ஒரு வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய கொலாபரேஷன் நிறைய யூடியூபர்ஸோடு பண்ணியிருக்கேன், ஒரு சிலர் கூட பண்ணியிருக்கேன். பட் இதுதான் பாட்காஸ்ட்டு. அவர் என்னோடய சேனலுக்கு வந்து ஸோ நான் கேட்குற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல கேள்விகள் நல்ல வீடியோவாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவு பொறுத்தளவு தான் இந்த என்ன மாதிரியான வீடியோ அப்படின்னு தெரியும். ஸோ இதை பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் அவருடைய சேனலையும். ஸோ அவரு கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு. நான் சேனல் ஆரம்பிக்கும்போது அவர் நிறைய எஸ்டாப்ளிஷ்டான சேனல். ஸோ எனக்கு முன்னாடியே ஆரம்பித்து போக்கிமான் யூடியூபர் அப்படின்னு பேர் வாங்கினவர். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.